பக்தி போகிற பாதை. ஒரு சந்நியாசி. அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே ஒரு சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதையெங்கும் மலர்கள், எல்லா கட்டிடங்களும் ஒளிமயம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கோலாகலமாக அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன திருவிழா என்பது அந்த சந்நியாசிக்கு புரியவே இல்லை. அங்கே எதிரில் வந்து கொண்டிருந்த ஒருத்தரை நிறுத்தி, இங்கே என்ன விசேஷங்க என்று விசாரித்தார். உனக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கு கடவுளுக்கு பிறந்த நாள். அதைத்தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். இதற்கு பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகிறது. இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார் என்றார் அவர். உடனே சந்நியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்று கொண்டார். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஒரு குதிரை வந்தது. அதன் முதுகில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் நிறைய பேர் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருகிறதே, யார் இவர் என்று கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தின் தலைவர், இவரை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்று விவரம் சொன்னார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரை மீது அமர்ந்து கொண்டு இன்னொருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாலும் ஏகப்பட்ட கூட்டம். இவர் யார் என்று கேட்டார் சந்நியாசி. இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தின் தலைவர், இவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் இவரின் பின்னால் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். இப்படி ஒவ்வொருவராக குதிரை மீது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. கடைசியாக அது முடிந்தது. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியே வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையா என்பதே தெரியவில்லை. இவர் யாரு பாவம், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துட்டு இருக்காரு என்று கேட்டார் அந்த சந்நியாசி. என்ன இப்படி கேட்குறீங்க? இவர் தான் கடவுள். இவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதுக்காக தான். இதை கேட்டதும் அந்த சந்நியாசிக்கு திடுக்கென்று தூக்கி போரி போட்டது. இதுவரையில் கனவு கண்டு கொண்டிருந்தவர் விழித்து கொண்டார். அதன் பிறகு யோசித்து பார்த்தார். உண்மைதான், மக்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் போவதாக நினைத்து கொண்டு பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள் பக்தர்கள். ஆனால் கடவுளுக்கு பின்னால் யாருமே இல்லை. இன்னும் இயல்பாக இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மைக்கு பின்னாடிதான் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த உண்மை அனாதையாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி ஆகிவிட்டது உலகம். இந்த காலத்திலேயும் ஓர் ஊர்வலம். ஒரு பெரிய மனிதருக்கு பிறந்த நாள் விழா. அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போய்கொண்டிருக்கிறார். அவர் பின்னாடி ஒரு 100 பேர் போகிறார்கள். எல்லாரும் பணம் கொடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொருவராக ஒதுங்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் குதிரையிலே போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்கிறார். பின்னாடி யாருமே இல்லை. எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும் ரொம்பவும் விசுவாசமாக பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தான். நீ வீட்டுக்கு போகலையா என்று கேட்டார் அவர். அவன் ரொம்பவும் பணிவாக சொன்னான், நீங்கள் அந்த குதிரையும் அதுக்கான வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன்.